பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு வாரத்தை நாம் எல்லாரும் காணும்படியாக தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போமா என்கிற ஒரு சந்தேகமான நிலையில்தான் இன்றைக்கு உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை மறவாமல் நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பாருங்கள், நமக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கூட மரித்து போய்விட்டார்கள். நாம் பார்த்தவர்கள், பழகினவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள் மறக்க முடியுமா? இப்படி நமக்கு அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், உறவுகள், நட்புகள் எல்லாம் இந்த கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற இந்த கொரோனாவிலே மரித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் மறவாமல் காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இம்மட்டும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தாரே, அந்த தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்வோமா? அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிப்போமா? இதுவரை நம்மை நடத்தி வந்தவர். கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல கொஞ்ச நேரம் உங்களை ஆராய்ந்து பார்த்து, உங்க வாழ்க்கையில ஆவியானவர் எதெல்லாம் தவறுன்னு உணர்த்துறாரோ அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்க ஆண்டவரேன்னு கேட்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருக்கு பக்கத்துல வந்து அவருடைய முகத்தை பார்த்து நன்றி சொல்லி ஆராதிக்க போகிறோம். உங்களையும் ஆண்டவரையும் என்னையும் ஆண்டவரையும் பிரிக்கக்கூடிய சக்தி பாவத்துக்கு இருக்கிறது. பணம் இல்லாவிட்டாலும் இயேசுவின் பக்கத்தில் வாழலாம். பதவி இல்லாவிட்டாலும் இயேசுவின் பக்கத்தில் வாழலாம். எல்லாரும் நம்மை கைவிட்டு விட்டு தூரமாய் போய்விட்டாலும், நமக்கு உதவியாய் இருந்தவர்கள் எல்லாம் தூரமாய் போய்விட்டாலும் நாம் இயேசுக்கு பக்கத்தில் வாழலாம். ஆனால் பாவத்தோடு இயேசுக்கு பக்கத்தில் வாழவே முடியாது. எனவே வாழ முடியாது மட்டுமல்ல, அவரை ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது. இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் துதிக்கிற துதி உமக்கு சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். நான் ஏறெடுக்கிற ஆராதனை, நான் ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நீர் பார்த்து ரசிக்கிறதாகவும் ருசிக்கிறதாகவும் இருக்க வேண்டும். என்னை ஒரு விஷயம் கூட கழுவும் ஆண்டவரே என்று கேட்போமா? ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாக ஆண்டவரை துதித்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை துதிக்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று சொன்னார். எனவே நம்முடைய ஆராதனையும் அப்படி மாறிவிடாதபடிக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதிப்பதற்கு முன்பாக, ஆண்டவரே என் பாவங்களை கழுவும் என்று கேட்டு நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு, சர்வேஸ்வரனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவனை, மகத்துவமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ராஜாதி ராஜாவை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிற என்னை ஒரு விஷயம் கூட கழுவி பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு பக்கத்துல இருந்து உங்க முகமுகமா நாங்க உங்களை பார்த்து உங்களை ஆராதிக்க விரும்புறோம். எங்களுடைய சிந்தையிலேயோ, பார்வையிலேயோ, உணர்வுகளிலேயோ, உணர்ச்சிகளிலேயோ நீர் விரும்பாத எந்த ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதையெல்லாம் கழுவி கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னீரே. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னீரையா. இதோ இந்த கால வேளையில நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவும். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வாலிபர்கள், வயோதிபர்கள் அத்தனை பேரையும் நீர் உம்முடைய இரத்தத்தினாலே ஒரு விஷயம் கூட கழுவீராக. சத்துரு எங்கள் பக்கமாய் கை நீட்டி எங்களை குற்றப்படுத்தக்கூடிய நிலையில நாங்கள் இராதபடிக்கு தேவன் எங்களை தோளிலே தட்டி கொடுத்து, என் பிள்ளை என்னை துதிக்கிறது என்று பரவசம் அடையக்கூடிய சூழ்நிலையில நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோமா? கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவன், சுகம் பலன் ஜீவனை தந்து நம்மை நடத்தின தேவன்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு வெள்ளம் போல எழும்பி வந்த போது நீர் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றின தெய்வம் அல்லவா, ஜெயமாய் வாழ வைத்த தெய்வம் அல்லவா. ஓ ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி நம்முடைய ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சிறந்தவர், அவர் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அருகிலே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. கப்பல் பிரயாணத்திலே செத்து விடுவோமோ என்று எல்லாரும் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் பவுலுக்கு பக்கத்திலே நின்று தேவன் சொன்னார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னோடு யாத்திரை பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நான் தயவு பண்ணினேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, பல ஆபத்துகள் நம்மை சூழ வந்து கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. வாசல் மட்டும் யுத்தம் வந்திருக்கிறது என்று சொன்னது போல உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய சபைக்கு அருகில் இருந்த அந்த வயதான தாத்தா அவர்கள் இந்த கொரோனாவிலே மரித்து போய்விட்டார்கள். நம்முடைய கண் காண வாசல் வரைக்கும் வந்தது. ஆனால் நம்மை தொடாமல் இருக்கிறது என்றால் என்ன காரணம்? அவர்களை விட நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, நம்மேல் இருக்கிற தேவ கிருபையினால, தேவ கிருபையினால. அன்றைக்கு பவுலுக்கு பக்கத்தில் நின்று பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அதே தேவன், அதே தேவன் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருடைய தோளிலும் கையை வைத்து உணர்றீங்களா? உங்க தோளில் கர்த்தர் கை வைக்கிறத உணர்றீங்களா? அவர் சொல்லுகிறார், பயப்படாது, பயப்படாது. எத்தனை ஆபத்துக்கள் உன் கண்களுக்கு முன்பாக நடந்தாலோ, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் வாசலை அணுகுவதில்லை, அதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கவில்லையா? ஓ ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி அந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோமா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் பல நாடுகளிலிருந்து எனக்கு அறிமுகமான எத்தனையோ ஊழியர்கள் அடிக்கடி போன் பண்ணி என்னை விசாரிக்கிறார்கள். பாஸ்டர், நீங்க பத்திரமா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா? இந்தியாவை குறித்து கேள்விப்படும் போது பயமாக இருக்கிறது, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி என்னை நினைவில் வைத்து கேட்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷனே, ஓ நம்மை நேசிக்கிற மனிதர்களே, நம்மை நினைவில் வைத்து நம்மை விசாரிக்க முடியுமானா? சர்வ வல்லமையுள்ள தேவன், ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்த தெய்வம், பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல, விலையேற பெற்ற ரத்தத்தை, தன்னுடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்கு சிந்தினவர் உங்களை மறப்பாரோ? ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மறவாமல் நம்ம நினைத்து கொண்டிருக்கிற தெய்வத்தை கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. தி மஹதன ரபா ஷதரலி ரதரபா நீதி அந்தரபா தியரபா லபா ஷதரலரபா நீ மினி அந்தரபலபரபா. சாராளுடைய சொல்லை கேட்டு ஆபிரகாம் கொஞ்சம் தண்ணீரையும் ஒரு அப்பத்தை எடுத்து இந்த ஆகாருடைய கையிலே கொடுத்து இந்த குழந்தையை, இந்த பையனை கூட்டிக் கொண்டு போ என்று அனுப்பிவிட்டார். சாராள் மறந்திருப்பாள், மற்றவர்கள் மறந்திருப்பார்கள். ஆபிரகாம் கூட ஒருவேளை கொஞ்ச நேரம் நினைத்திருக்கலாம், என் பிள்ளை எப்படி இருப்பானோ, ஆகார் எங்க அலைகிறாளோன்னு. ஆனா காலப்போக்கில் ஈசாக்கை பார்க்க அதெல்லாம் மறந்து போய்விடும். தேவ பிள்ளைகளை, உறவுகளும் அப்படித்தான். புதிய உறவுகள் கிடைக்கும் போது பழையதை மறந்து விடுவார்கள். ஸ்தோத்திரம். ஆனா அந்த ஆகாரை மறக்காமல் நினைத்த தெய்வம், ஆகாரே ஆகாரே என்று கூப்பிட்டு, நீ தண்ணி தாகத்தினால் சாவதில்லை, உன் பக்கத்தில் தான் தண்ணீர் இருக்கிறது. ஆபிரகாம் உன்னை மறந்திருக்கலாம், சாராள் உன்னை மறந்திருக்கலாம், ஆனால் உன்னை படைத்த தெய்வம் நான் மறக்கவில்லை. எத்தனை பேர் நம்மை மறந்து விட்டார்கள், எத்தனை பேர் நம்மை மறந்து விட்டார்கள். ஆனால் உங்களையும் என்னை படைத்த தெய்வம் நம்மை மறவாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறார், மறவாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு இந்த பாடலை ஒரு நன்றி பெருக்கோடு கூட பாடுவோமா? எல்லாரும் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நட
நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்திரையா, மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோமே. சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீரானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்திரே, நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சொல்லுவோமே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரங்களில், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை நல்லா தட்டி ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த உலகத்துல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர்னு இருப்பாங்க. எதனால ஒண்ணு வந்து பார்ப்பாங்க, இல்லாட்டா இவங்க போன உடனே இவங்களுக்கு முதலிடம் கொடுத்து இவங்கள பார்ப்பாங்க. பணக்காரவங்க தான் ஃபேமிலி டாக்டர் வச்சிருப்பாங்க. ஆனா ஃபாதர் அழகா பாடியிருக்கார், என் குடும்ப மருத்துவர் நீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நம்ம குடிசை வீட்டுல இருந்தாலும், நம்ம ஏழைகளா இருந்தாலும், பெரிய அளவுல சொல்லிக்கொள்ள மாதிரி யாரும் நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆளா இல்லாட்டாலும், நம்மை படைத்த தெய்வம் நம்முடைய குடும்ப வைத்தியர். உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த பலவீனம் வந்தாலும் உடனே அவரை போய் பாருங்க. ஆண்டவரே, நீங்க தான் எங்களுடைய ஃபேமிலி டாக்டர். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்றீங்க? இப்ப எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கண்களை மேல வானத்துக்கு நேர எடுத்து, ஒருவேளை நீங்க மேல பார்க்கும் போது உங்க வீட்டினுடைய சீலிங் தெரியலாம். ஆனாலும் நீங்க மேல பார்த்து, ஆண்டவரே, நீங்க எங்க குடும்பத்துக்கு நீங்க தான்ப்பா வைத்தியர். இந்த கொரோனா வராதபடி, இந்த வியாதியினுடைய தாக்கம் வராதபடி, அப்படியே ஒருவேளை நம்முடைய புத்தியினத்தினால நம்ம கொஞ்சம் கவலையினமா இருந்ததுனால வந்திருந்தா கூட நம்முடைய ஜீவனை தொடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். கடந்த காலங்களிலே அநேகரை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. எனவே இன்னொரு விஷயம், இந்த பாடலை நாம் பாடப் போகிறோம். அந்த 2வது சரணம், விசேஷமா 2வது சரணம், பலவீன நேரங்களில் எத்தனை பேர் இதை பாடிக்கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையில இணைந்திருக்கிற எத்தனை பேர் கடந்த நாட்களில் பலவீனப்பட்டீங்க? நான் பலவீனப்பட்டேன், என் மனைவி பலவீனப்பட்டா, என் மகள் பலவீனப்பட்டார். ஆமென். பாடிக்கொண்டிருக்கிற சகோதரர் பலவீனப்பட்டார். ஆனால் பயம் இருந்தது, ஆனால் தேவன் பலனாயிருந்தார். அந்த பலவீன நேரத்துல அவர் எங்களுக்கு பலனாயிருந்தார். அதனாலதான் தாவீது சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே. நீங்க சங்கீதங்கள்ல வாசிக்கும் போது குடல் வியாதி, தோல் வியாதி, ஆமென், பயங்கரமான நரம்பு தளர்ச்சி, எலும்பு வியாதி, எத்தனை வியாதி இருக்கோ அத்தனை வியாதி இந்த தாவீது தனக்கு இருந்ததை பாடலிலே, சங்கீதத்திலே பாடுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் அவைகள் மத்தியில அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீர் என் பலன், நீர்தான் என் பலன், என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை நம்ம சாப்பிடணும், உண்மைதான். எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தானியங்களை சாப்பிடணும், உண்மைதான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல அந்த பலத்தை விட நம்மை படைத்த, நம்மை ரட்சித்த, இதுவரை நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சொல்லுவோம், பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கரங்களை உயர்த்தி, மறவாமல்
நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப வைத்தியர். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தாவே. இந்த பாடலை பாடி நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினீ. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினீ. எனவே பாடுவே, இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, ரபஷகதரா, இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும்
ரட்சிப்பை உயர்த்திடுவே. சேர்ந்து பாடலாமா? என்ன நான் செலுத்திடுவே என் தெய்வத்திற்கு 1000 பாடல்களோ. என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். மீண்டும் புதிய ரட்சிப்போடு கூட சேர்ந்து இயேசுவே வீடுகளில் உயர்த்து. இயேசுவே சத்தமாய் இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. கரங்களை உயர். நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே. நன்மைகள் நினைக்கிறே. கரங்களை உயர்த்தி. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே. நன்மைகள் நினைக்கிறே. கரங்களை உயர்த்தி. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. கரங்களை உயர்த்தி ஆராதித்து நன்றி. எஸ் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா. எஸ் நீங்க செய்த அளவில்லா அன்பிற்காக. கரங்களை உயர்த்தி ஆமென். நன்றி நன்றி ராஜா. Praise you God. அளவில்லா அன்பிற்காக. முடிந்தவர்கள் 2 கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. அல்ல கரங்களை தட்டி ஆமென். Praise you God. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலை பாதுகாத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தொடர்ந்து நம்மை பாதுகாப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல கலக்கங்கள் வருவதுண்டு. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தீரே என்றெல்லாம் நாம் பாடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேர் கலங்கி போயிருக்காங்க தெரியுமா? அந்த கலக்கத்தில் நம்மை கை தூக்கி எடுக்கிற தேவன், அவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தீரே. இந்த பாடலை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்த தேவன், கலங்காதபடி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை,
காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீங்கிருக்க தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்தன் பக்கமுண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்தன் பக்கமுண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர். உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டுமா சொல்லுங்க. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கரங்களை உயர்த்தி நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமாப்பா. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு. மீண்டும் ஒரு விசை சத்தத்தை உயர்த்தி இந்த சூழ்நிலையில நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. ராஜாவே உம்மையன்றி வேறு துணை இல்லை. சேர்ந்து சொல்லுவோமா. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. அல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா. ஆமென். எத்தனை பேர் தைரியமா இருக்கீங்க?
கலங்கின நேரத்தில் காப்பாருங்கிற விசுவாசம் வந்துருச்சா? அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்னைக்கு கொரோனா வந்து செத்துருவோமோ அப்படிங்கிற பயம் இருந்தாலும், சாவுங்கிறது மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தில் மரணம் நமக்கு வரத்தான் போகிறது. ஆனால் உலக மக்கள் அந்த மரணத்தை பார்த்து பயப்படுவது போல நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் மரணம் என்பது ஒரு திரை நீக்குவதில் போல, ஒரு திரையை நீக்கினால் அந்த திரைக்கு பின்பாக இன்னொரு இடம் இருப்பது போல, மரணம் என்பது ஒரு திரை நீக்குதல் தான். நாம் மறுமைக்குள்ளே கடந்து செல்கிறோம். எனவே நம்முடைய யாத்திரையிலே நாம் சாவை நோக்கி கடந்து செல்லவில்லை, இந்த மரணத்தின் ஊடாக கடந்து சென்று அக்கறைக்கு நாம் போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னார். எல்லாரும் சந்தோஷமா கிளம்புனாங்க. ஆனா இடையில பயங்கரமான புயல் அடிக்குது. ஆண்டவர் படுத்திருக்காரு. ஐயரே, நாங்கள் மடிந்து போறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டப்ப ஆண்டவர் சொன்னார், ஏன் அவிசுவாசமா இருக்கீங்க, நான் இருக்கேன்ல. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அக்கறைக்கு போவதற்காய் போய் கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகம் என்கிற அக்கறைக்கு போவதற்காய் போய் கொண்டிருக்கிறோம். இடையில புயல் அடிக்கலாம், பல பயங்கள் வரலாம், நம்ம குடும்பமே கவிழ்ந்து போறது போல, கப்பல் கவிழ்ந்து போறது போல பல சூழ்நிலைகள் வரலாம். பயப்படாதீங்க, நம்முடைய படகுல ஆண்டவர் இருக்கார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. காற்றினையும் கடலினையும் அதட்டிடும் இயேசு இப்படகில் உண்டு. காற்றினையும் கடலினையும் அதட்டிடும் இயேசு இப்படகில் உண்டு. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. விசுவாசமாம் படகில் யாத்திரை செல்கையில் தண்டு வலித்து நீ கலங்குகையில். விசுவாசமாம் படகில் யாத்திரை செல்கையில் தண்டு வலித்து நீ கலங்குகையில். பயப்படாதே, இயேசுவுடன் இருப்பார் போகிற ஸ்வர்கிய துறைமுகத்து. பயப்படாதே, இயேசுவுடன் இருப்பார் போகிற ஸ்வர்கிய துறைமுகத்து. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. எனது தேசம் இங்கே அல்லவே, இங்கே நீ பரதேசியாக வல்லவோ. எனது தேசம் இங்கே அல்லவே, இங்கே நீ பரதேசியாக வல்லவோ. அக்கறையே உனது ஆறுதல் தேசம், ஆயத்தமான ஸ்தலம் உனக்குண்டு. அக்கறையே உனது ஆறுதல் தேசம், ஆயத்தமான ஸ்தலம் உனக்கு உண்டு. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. எனது தேசம் இங்கே அல்லவே, இங்கே நீ பரதேசியாக வல்லவோ. எனது தேசம் இங்கே அல்லவே, இங்கே நீ பரதேசியாக வல்லவோ. அக்கறையே உனது ஆறுதல் தேசம், ஆயத்தமான ஸ்தலம் உனக்கு உண்டு. அக்கறையே உனது ஆறுதல் தேசம், ஆயத்தமான ஸ்தலம் உனக்கு உண்டு. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. அக்கறைக்கு யாத்திரை செல்லும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. காற்றினையும் கடலினையும் அதட்டிடும் இயேசு இப்படகில் உண்டு. காற்றினையும் கடலினையும் அதட்டிடும் இயேசு இப்படகில் உண்டு. அக்கறைக்கு யாத்திரை செல்லும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. அக்கறைக்கு யாத்திரை செல்லும் சீயோன் வாசியே,
அலைகளை கண்டு நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நானும் அக்கறைக்கு யாத்திரை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நம்ம தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுதும் நாம் கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நேரத்தை செலவிட போகிறோம். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்போம், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்போம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். எது நடந்தாலும் அது நம்மை தொடாது என்கிற விசுவாசம் இருக்கிறது. அது நம்மை தொட்டாலும் ஜீவன் போகாது, கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்கிற விசுவாசம் இருக்கிறது. ஆனால் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ஒரு பக்கம் சந்தோஷமான இருதயம், இன்னொரு பக்கம் அழக்கூடிய ஒரு இருதயம். ஏன்? மற்றவர்களுக்காக. நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொத்து கொத்தாக இன்றைக்கு மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ்ல வைத்து பல மணி நேரங்கள், ஐயோ என் புருஷனுக்கு அங்கே ஒரு படுக்கை இல்லையே என்று கதறின பெண் சமீபத்தில் பார்த்தேன். பெங்களூருல நீங்க ₹1 எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஒரே ஒரு படுக்கை ஐசியூ வார்டுல தன்னுடைய புருஷனுக்கு எந்த மருத்துவமனையிலும் இடமில்லை என்று தெரிந்த உடனே நேர கர்நாடகா முதலமைச்சருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் தர்ணா இருக்கிறார். உடனே அவர் தேடி கண்டுபிடிச்சு எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இடத்துக்கு போங்கன்னு அனுப்பி வச்சார். போற வழியில அந்த மனிதன் மரித்து போய்விட்டார். யோசித்து பாருங்கள், எத்தனை மரண ஓலங்கள், எத்தனை தட்டுப்பாடுகள். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன். ஆனால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார். யோபுனுடைய சிநேகிதர்கள் தேவ கோபத்துக்கு ஆளானார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் யோபுடைய முகத்தை பார்த்து உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு யோபுவோட முகத்தை பார்க்குறாரு. யோபு மற்றவர்களுக்காய் பரிந்து பேசி ஜெபித்தான். நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டு அவரை பார்த்து ஆராதிச்சோம். இப்போ நம்ம ஜெபிக்க மாட்டோமான்னு ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. எல்லாம் முழங்கால் படிடுவோமா? எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தம் மகத்துவம் நிறைந்த நல்ல தகப்பனே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, ஆளுகை செய்கிறவரே, அனைத்தையும் உண்டாக்கி மகிழ்ந்தவரே, சர்வத்திற்கும் எஜமானராகி எங்கள் கர்த்தாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்கிறவர், அதற்கு பதில் தருகிறவர், அப்பா செயல்படுகிற எங்கள் கர்த்தர். அப்பா, இந்த காலை நேரத்தில் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் காணப்படக்கூடிய ஆண்டவரே இந்த கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆமை, நம்முடைய தேசத்தில் காணப்படக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வைக்கலாம் அப்பா. இந்த பொல்லாத கொரோனா என்ற கொள்ளை நோயினால தகப்பனே ஆண்டவரே, தேசம் ஆண்டவரை அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறதாப்பா. ஜனங்கள் ஆண்டவரை கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே ஆண்டவரே. இந்த சூழ்நிலை எல்லாம் கடந்து போக வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இவைகளும் ஒரு நாள் கடந்து போகும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே கர்த்தர் நீர் இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்தியா முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரை வெளிப்படும்படி ஆண்டவரே அப்பா, ஒரு பெரிய இந்த பேர் அழிவில் இருந்த ஆண்டவரே நாங்கள் மீட்கப்படும்படி, ஜனங்கள் மீட்கப்படும்படி தகப்பனே ஆண்டவரே, தேசத்தின் மக்கள் ஆண்டவரை காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆமென். அனைத்து மாநிலங்களிலும் அப்பா ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஆமென் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். அடுத்தபடியாக நாம் நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளா, கர்நாடகா, இந்த 2 மாநிலங்களையும் கர்த்தருடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கலாம். இப்பொழுது நம்ம நியூஸில் கேட்கிறது போல ஒவ்வொரு நாளும் 50,000த்திற்கும் அதிகமான தொற்றுகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக்சிஜன் தட்டுப்பாடு, ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லாத சூழ்நிலை, இப்படி எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். போன வாரத்தில் டெல்லி, உத்தரப்பிரதேசத்தில் என்ன சூழ்நிலை காணப்பட்டதோ அதே சூழ்நிலை காணப்படுகிறது. நம்முடைய பக்கத்து மாநிலமான இந்த 2 மாநிலங்களுக்காக நாம் ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் தகப்பனே ஆண்டவரை பக்கத்து மாநிலமான ஆண்டவரை கேரளாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்நாடகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரை. இந்த கொடிய சூழ்நிலையில் தகப்பனே ஆமென் ஜனங்கள் தவிக்கிறதை நாங்கள் ஆண்டவரை செய்திகளில் பார்க்கும்போது ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா கொடூரம் நிறைந்ததாய் காணப்படுகிற தகப்பனே ஆண்டவரே, கர்த்தர் இடைபடுமாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அது அதிகரித்த கொண்டு இருக்கிறது தகப்பனே. எங்கள் தேவனீர் மனமிறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனதுருக்கத்தின் ராஜாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. ஆக்சிஜன் இல்லாமல் ஆண்டவரை, ஆஸ்பத்திரியில் படுக்கை வசதிகள் இல்லாமல் ஆண்டவரை, ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே ஆண்டவரே.
ஆண்டவரே. தகப்பனே, மனஸ்தாபப்படுகிற தேவன் ஆண்டவரே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற எங்கள் கர்த்தர் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எடுத்து போடும்படி தகப்பனே, இந்த மாநிலங்களுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படி நாங்கள் ஆமென் இயேசுங்கிற நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமைக்கு நிகர் ஒன்றும் இல்லை தகப்பனே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவர் நீங்க பிரயோகிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். அதே போல நாம் இந்த நம்முடைய தமிழகத்தை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். தமிழகத்துல கொஞ்சம் குறைவாய் காணப்பட்டது, ஆனால் இப்ப நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள்ல கிட்டத்தட்ட 26,000க்கு அதிகமாக தொற்று பரவி கொண்டிருக்கிறது. பல இடங்கள் ஆக்சிஜன் காலியாகி விட்டது என்ற ஒரு சூழ்நிலை, ஆஸ்பத்திரியில் படுக்கைகள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை நாம் செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய தமிழகத்தின் மேல் மனம் இறங்கும்படி, இந்த சூழ்நிலை எல்லாம் அற்று போகும்படி, ஆமென், மேற்கொண்டு பரவாதபடிக்கு ஆமென் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். அப்பா, இந்த நேரத்தில் எங்க தமிழகத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்பு தெய்வமே அப்பா, இரக்கமுள்ள எங்கள் பிதாவே ஆண்டவரே, எங்க தமிழகத்தை நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. இந்த கொடூரத்தை ஆண்டவரே தாங்க முடியாது தகப்பனே ஆண்டவரே. ஆமென். தமிழகத்தில் அநேக ஆண்டவரே கிராமப்புறங்கள் ஆண்டவரே, சிட்டியில ஆண்டவரே நாங்கள் இருக்கக்கூடிய சென்னை பகுதியில் ஆண்டவரே, வட சென்னை ஆண்டவரே அநேக பகுதியில் நெருக்கடியான சூழ்நிலை தகப்பனே ஆண்டவரே. என் தேவனீர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வரக்கூடிய ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நீங்க மாற்றுங்க தகப்பனே ஆண்டவரே. முற்றிலுமாய் அழிந்து போகும்படியா நாங்கள் இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆஸ்பத்திரிலாம் இடம் இல்லை ஆண்டவரே. ஆமென். ஆக்சிஜன் எல்லாம் காலியாகி விட்டது. அந்த நேரத்துக்கு சீக்கிரமாய் அனுப்ப வேண்டும் என்று கோர்ட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேவனே, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே துன்பத்தில் ஊடே நடந்து கொண்டிருக்கிறாள் ஆண்டவரே. ஆமென். எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே ஆம்புலன்ஸ் சத்தம் ஆண்டவரே. ஆண்டவரே, ராயபுரம் பகுதியில் ஆண்டவரே, காசிமேடு பகுதியில் எல்லாம் அப்பா சுடுகாடுகள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 10-15 பிணங்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தகப்பனே ஆண்டவரே. ஆமென். தேசம் தாங்காதப்பா. உம்முடைய இரக்கம் ஆண்டவர் எங்கள் தேசத்தின் மேல் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மனதுருக்கம் ஆண்டவர் எங்கள் தேசத்தின் மேல் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வல்லமை ஆண்டவர் எங்கள் தேசத்தை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரை தேசத்தை மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். ஜீவனை தப்புவிக்கிற வல்லமை ஆண்டவரே. ஆமென். ஜீவனை தப்புவிக்கிற தேவன் நீரல்லவா தகப்பனே ஆண்டவரே. எங்கள் மக்கள் ஆண்டவரை பாதுகாக்கப்பட வேண்டும், ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் அப்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தகப்பனே ஆண்டவரே. அநியாயமா இந்த உலகத்தை விட்டு அடிந்து செல்லாதபடிக்கு ஆண்டவரே உங்க கரம் உடைய வல்லமை ஆமென் தாங்கும்படி ஆண்டவரை, தப்புவிக்கும்படி ஆண்டவரை, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆமென். அதே போல இந்த சூழ்நிலைகள் முடிந்து இன்னும் 3வது அலை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்று ஆமென் நாம் செய்திகளில் பார்க்கிறோம். விஞ்ஞானத்துல அதை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த 3வது அலை என்பது சிறு பிள்ளைகள் அதிகமாய் பாதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் அதிகமாய் பாதிப்பு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா அந்த சிறு பிள்ளைகள் மூலமா எல்லா பேரண்ட்ஸ்களுக்கும் வர அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். நாம் மனதுருக்கத்தோடு தேவனோடு நாம கெஞ்சி மன்றாடலாமா? ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். இந்த 3வது அலை என்று ஒன்றே வராதபடிக்கு ஆமென் கர்த்தர் அவைகளுக்கு முன்பாக எல்லாம் கடந்து போகும்படி, எல்லாவற்றையும் விலக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். அப்பா, மனதுருக்கத்தின் ராஜாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிற தகப்பனே ஆண்டவரே. ஆமென். விஞ்ஞானம் பொய்த்து போக வேண்டும் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். அறிவியலாளர்கள் சொல்வதை போல தகப்பனே, இந்த 3வது அலை என்று ஒன்று வராதபடிக்கு ஆண்டவரே, இந்த வைரஸின் தாக்கம் முற்றிலுமா இயேசு நாமத்தினால் அழிந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். போதும், நிறுத்து என்று சொல்லுங்க தகப்பனே. எங்கள் ராஜாவே ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாறணும் அப்பா. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆமென் இந்த தொற்றினால் ஒரு பாதிப்பு வராதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தருடைய நிழல் ஆண்டவரே எங்க தேசத்தை மூடும்படி, ஆமென் உம்முடைய நிழல் எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படி, உங்க நிழல் ஆண்டவரை எல்லா தேசத்தின் ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராதபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். இப்படிப்பட்ட சூழல் வராதபடிக்கு ஆண்டவரே. ஆமென். ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஆண்டவரே, படுக்கை வசதி இல்லை ஆண்டவரே, ஆஸ்பத்திரிக்கு போக முடியாத சூழ்நிலை ஆண்டவரே, இப்படிப்பட்ட எந்த ஒரு கேடும் வராதபடிக்கு ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்கள் தேவனீர் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. க்ளோரி 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 டு லார்ட். நன்றி செலுத்துறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். அதே போல அப்பா தகப்பனே, இந்த சூழ்நிலையை எல்லாம் பார்த்து ஆண்டவரே, ஆமென் அடுத்து எங்க முழு நேர லாக்டவுன் வந்து விடுமோ என்ற ஒரு பயமும் ஒரு திகிலும் ஆண்டவரே தேசத்தின் மக்களை ஆண்டவரை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது ராஜா. ஓ ஹல்லேலூயா. மனதுருக்கத்தின் தேவனே,
அப்பா எல்லாவற்றையும் நீங்க மாற்றன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி ஒரு சூழல் வராதபடிக்கு ஆண்டவரே, இது எல்லாம் முற்றிலுமாய் படிப்படியாக ஆண்டவரே நீங்கி போகும்படி தகப்பனே, தேசத்தை விட்டு அகன்று போகும்படி தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். பொருளாதாரத்தில் பின்னடைவுகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் தகப்பனே. ஆமென். ஜனங்களுக்கு மனமடி உண்டாகாதபடிக்கு ராஜா எல்லாம் அந்த கொடிய தொற்று முற்றிலுமாய் நிர்மூலமாகி போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. Glory to Lord, glory to Lord. நன்றி ஆண்டவரே. ஆமென். அதே போல் அடுத்தபடியாக நாம் நம்ம எல்லா திருச்சபையின் போதகர்களையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். இந்த கடந்த நாட்கள் அநேக போதகர்கள், அநேக ஊழியர்கள், அநேக சுவிசேஷகர்கள் இந்த கொரோனா தொற்றினால பாதிக்கப்பட்டு அநேகர் இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து சென்று விட்டார்கள். ஆமென். விசேஷமாய் அவர்களுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஆம், தேசத்தில் இருக்கிற எல்லா சபையின் போதகர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாம். ஆம் ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரை, கனமான ஊழியத்தை செய்யக்கூடிய உம்முடைய தாசர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆண்டவர், உம்முடைய விசேஷ கிருபை ஆண்டவரே, உம்முடைய வல்லம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத கொடிய வியாதியில தகப்பனே அகப்பட்டு ஆண்டவரே அநேகர் ஆண்டவரை மறித்து விட்டார்கள் தகப்பனே. இந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். எல்லா போதகர்மார்களையும் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, போதகர் அம்மாமார்களையும் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள், உறவுகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை உள்ள ரத்தம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். என் தேவனே, தமிழகத்தில் உள்ள எல்லா சபை மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்துக்குள்ளாக மூடுங்க தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்குள்ளாக நீங்க மூடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா டினாமினேஷன் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென். நீர் ஒருவரே ஆண்டவரே, பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிறவர் தகப்பனே ஆண்டவரே. நீர் உன்னதமான தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லவர் தகப்பனே ஆண்டவரே, பரலோகத்தில் இருந்த தகப்பனே ஆண்டவரே. ஆமென். நம்முடைய செட்டைகளின் மறைவில் பாதுகாக்கிற எங்கள் தேவன், ஒவ்வொரு திருச்சபை மக்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையில் உள்ள போதகரை ஒப்புக் கொடுக்கிறோம், சிஸ்டரை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக கரம் அவர்களை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அனைத்து விசுவாச குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்தில் நாங்கள் மறைக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. தீமை உன்னை அணுகுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே ஆண்டவரே, நம்முடைய சபையில் ஒவ்வொருவரையும் தீமை தொடாதபடிக்கு ஆண்டவரே, தீயவனுடைய எல்லா கண்ணிகளுக்கும் ஆண்டு நீங்க விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. நீரே எங்கள் பாதுகாப்பு தகப்பனே. ஆமென். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஆமென். அதே போல புதிதாய் ஆட்சி அமைத்திருக்கிற அரசாங்கத்திற்கு நாம் இப்ப ஜெபிக்க போகலாம். நாம் தேர்தலுக்காக ஜெபித்தோம், நல்ல முறையில் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இப்போ புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஜனங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு அரசாங்கமாக இது அமைய வேண்டும். ஜனங்களை ஒரு மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஆட்சியா இது மாறும்படி, அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுக்கும்படி ஆமை நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கலாம். அப்பா, எங்க தமிழகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வதிக்கக்கூடிய கரம் ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தில் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிதாய் அமைந்திருக்கிற அரசியல் ஆட்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆளுகிற ஒவ்வொரு வர்க்கத்தினரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஜனங்கள் ஆண்டவரே போஷிக்கப்பட வேண்டும் தகப்பனே ஆண்டவரே. ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் அவர்கள் அமைய வேண்டும் தகப்பனே ஆண்டவரே. ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களாய் ஆண்டவரே, ஆமென், அரசாங்கத்தின் செயல்பாடுகள் காணப்பட வேண்டும் தகப்பனே ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்கும் சபைகளுக்கும் ஆண்டவரே பாதுகாப்பு அரணாய் ஆண்டவரே, ஆமென், அவர்கள் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே ஆண்டவரே, ஆமென் அப்பா, ஆமென், உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஆண்டவரே, எந்த விதமான தவறான கொள்கைகளுக்கு ஆண்டவரே, ஆமென், அவர்களுக்கு ஈடு கொடுத்து செயல்படாதபடிக்கு ஆண்டவரே, பொது நலத்தோடு ஆண்டவரே, ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளும் எங்களுடைய தமிழகத்தில் நுழையாதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தர் அவைகளை நீங்க தடுத்து நிறுத்த வேண்டும் தகப்பனே ஆண்டவரே. நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே, IAS அதிகாரிகளை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே ஆண்டவரே. ஆமென். ஆலோசனையை வழங்கி தகப்பனே தமிழ்நாட்டை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்ல ஆண்டவரே, அதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அப்பா, இந்த வரக்கூடிய நாட்கள் ஆண்டவரே, இந்த தொற்றினால் எந்த விதமான இடையூறுகளும் ஆண்டவரே, அழிவுகளும் தேசத்திற்கு வராதபடிக்கு ஆண்டவரே, முற்றிலுமாய் உம்முடைய இரத்த கோட்டைகளை எங்க தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அரசியல்வாதிகளையும் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய கண்களை அவர்களுக்கு கொடுங்க தகப்பனே ஆண்டவரே. தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும் தகப்பனே ஆண்டவரே. இந்த சாபமான உலகத்தில் இருந்து ஆண்டவரே மறுவாழ்வை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவரே, கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். நாம் ஏறெடுத்த எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஆமே, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபித்தது போலவே தமிழகத்தில் அமைந்துள்ள இந்த புதிய அரசு உண்மையாகவே இந்தியாவில் எல்லா மாநிலங்களை விட
தமிழகத்தை ஒரு மிக சிறந்த மாநிலமாக, ஒரு முன்மாதிரியான மாநிலமாக கொண்டு வரும் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் அப்படியே செய்வார். செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல நீங்கள் உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து, இது செய்தி அல்ல, செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து 91ஆம் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொண்டீர்களா? பழைய ஏற்பாட்டிலே 728வது பக்கம், சங்கீதம் 91, 1 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 15, 16 வசனத்தை மீண்டும் சேர்ந்து வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்பதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே நல்ல ஒரு ஆராதனையை தேவன் நமக்கு கொடுத்தார். நன்றாக பாடி துதிக்க கர்த்தர் உதவி செய்தார். நல்ல ஜெப நேரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். இந்த உலகத்திலே மக்களுடைய கருத்துக்கள் என்னவென்றால், மரித்த பின்பு இன்னும் ஒரு பிறவி இருக்கிறது. மரணத்தை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கு காரணம், இந்த பிறவியில் இல்லாட்டி இன்னொரு பிறவியில் நம்ம அனுபவிக்கலாம், இந்த பிறவியில் நல்லது செஞ்சால் அடுத்த பிறவியில் இன்னும் நல்லா பிறக்கலாம். இப்படி 7 பிறவி இருக்கிறதாக மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சபை மக்கள், யூடியூப்பில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆணித்தரமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் அறிவிக்க வேண்டியதுமான ஒரு சத்தியம் என்னவென்றால், மறு ஜென்மம் என்று ஒன்று உண்டு. ஆனால் அது யாருக்கு, எங்கே என்பதான் கேள்வி. 7 ஜென்மங்கள் அல்ல, மரணத்துக்கு பின்பும் ஒரே ஒரு ஜென்மம் உண்டு. அதைத்தான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். மரணத்தோடு மனிதன் அழிந்து போவான் என்றால், சாம்பலோடு சாம்பலாக அவன் போய்விடுவான் என்றால், நாம் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லலாம். ஆனால் படைத்த கடவுள் ஒருவர் இருக்கிறார். படைத்த தேவன் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படி வாழும்போது நாம் இந்த உலகத்தில் சரீரத்தில் மரித்தாலும் அவர் கொடுத்த ஆவியிலே உயிரோடு கூட இருந்து அவரோடு கூட வாழ்வோம்.
அப்படி இல்லாமல் கடவுளாவது மண்ணாவது மறுபிறவியாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு வாழ்றவங்க இருக்காங்க. அவர்களுக்கு வேதம் சொல்கிறது நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு, அதாவது ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான்னா ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், வாதாடிக்கிட்டே இருப்பாங்க, பல மாதங்கள் பல வருடங்கள் கூட இருக்கலாம். ஆனால் தீர்ப்பு சொல்லுகிற ஒரு நாள் உண்டு. உண்மையிலே மனிதன் தவறு செய்திருந்தா தீர்ப்பு வரக்கூடிய நாளிலே அவன் அஞ்சுவான். தவறு செய்யாவிட்டால் என்ன தீர்ப்பு வந்தானே, நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, என்னுடைய தவறுகள், நான் தவறு செய்திருந்தால் தானே பயப்பட வேண்டும் என்று யோசிப்பான். அன்பானவர்களே, இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரே தரம் மரிப்பது, பின்பு மரித்ததோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று வேதம் சொல்லவில்லை. இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க காரணம், சில நாட்களுக்கு முன்பாக, அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக நான் படுத்திருக்கும் போது காலையில் எழுந்து ஜெபிக்கலாம் என்று அந்த தூக்கத்திலிருந்து எழுந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் திடீரென்று ஆண்டவர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி, அதோடு கூட தொடர்ந்து சில வசனங்களை யாரோ பக்கத்தில் இருந்து டிக்டேட் பண்ணுற மாதிரியே எனக்கு இருந்தது. உடனடியாக எழுந்து இந்த செய்தியை நான் எழுத ஆரம்பித்தேன். ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். மரணத்தை பார்த்து பயப்படுகிறோமே, அந்த மரணத்துக்கு பின்பு உள்ள வாழ்க்கையை பற்றி என்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோமா? தேவ பிள்ளைகள் மரணத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்மை பொறுத்த அளவுக்கு ஆண்டவர் அறியாமல் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியே தேவ பிள்ளைகளுக்கு மரணம் வருகிறது என்றால் அது தேவனால் முன்குறிக்கப்பட்ட நேரமாக இருக்கும். இவ்வளவுதான் நமக்கு காலம் என்று நாம் பிறக்கும்போது பிறந்த தேதியை மருத்துவர்கள் குறிக்கிறார்கள். ஆனால் நாம் பிறந்த உடனேயே நம்முடைய மரண தேதியையும் தேவன் குறித்து விடுகிறார். அவர் குறித்த நாள் வரைக்கும் தான் மனிதன் வாழ முடியும். அதற்கு பின்பு ஒரு நொடி கூட மனிதன் வாழ முடியாது. தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்காக தற்கொலை புரிகிறவர்களை பற்றி நான் பேசவில்லை. உண்மையாக இந்த பூமியிலே வாழ்ந்து மூப்பினால் சாகலாம், விபத்திலே சாகலாம், வியாதியிலே சாகலாம். ஏதோ ஒரு விதத்திலே இந்த உள்ளே இருக்கிற இந்த ஜீவன் வெளியே போக வேண்டும். அதற்கு பேர் தான் மரணம். இது யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது? எல்லா மனிதருக்கும். அந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, சர்வாதிகாரியாக இருந்தாலும் சரி, ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பிறந்தால் மரணம் என்ற ஒன்றை சந்தித்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு, நாம் ஆராதிக்கிற நம்முடைய இரட்சகராக இயேசு திரும்ப வந்து என் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அப்படி அவருடைய வருகை நம்முடைய நாட்களில் இருக்குமானால் நாம் மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி அவருடைய வருகை தாமதிக்குமானால் யாராக இருந்தாலும் மரணத்தின் ஊடாக கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். பொதுவாக மனிதர்கள் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த ஜென்மத்தில் நல்லது செய்யணுங்க, அப்பதான் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. சிலர் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியோ அந்த பாவத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்வார்கள். போன ஜென்மத்தில் எப்படி இருந்தாங்க, யாரா பிறந்தாங்கன்னு தெரியாது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, அடுத்த ஜென்மத்தில் நீ நாயா பிறந்துருவ, நரியா பிறந்துருவ, நீ மாடா பிறந்துருவ. மிருகங்களாய் பிறப்பதற்கு ஒரு வழி உண்டு என்பதை மனிதன் நம்புகிறான். இந்த உலகத்தில் இப்போ நான் மனுஷனாக இருக்கேன், நான் நல்லது செய்யாட்டா அடுத்த பிறவியில் ஒருவேளை நான் நாயா கூட பிறக்கலாம். பயம், மனிதனுக்கு இப்படிப்பட்டதான பயங்கள். இதெல்லாம் ஏன் வந்தது என்றால் நம்முடைய மூதாதையர்கள் அப்படி சொல்லி கொடுத்து விட்டார்கள். ஏன் சொல்லி கொடுத்தார்கள் தெரியுமா? மரணத்துக்கு பின்பு மனிதனுக்கு என்ன நடக்கிறது என்கிற சத்தியம் தெரியாதபடினா, 7 பிறவி இருக்குப்பா, அந்த 7 பிறவிக்கு அப்புறம் பார்த்துக்கிறலாம், இப்போ நீ இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்தா போதும்னு சொல்லுவாங்க. சிலர் இதை நம்பாதவர்கள் மறுபிறவியாவது மறுஜென்மமாவது, அதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இருக்கிற வரைக்கும் நல்லா வாழலாம், மனம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்துரு, இப்போ அனுபவிக்காம வேற எப்போ அனுபவிப்பது என்று வாழ்கிறார்கள். பைபிளில் மறுஜென்மத்தை பற்றி போட்டிருக்கிறதா? ஆம், போட்டிருக்கிறது. இதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, பழைய ஏற்பாட்டில் தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள்.
பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் என்றால் பூமியிலே வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அவர்களைத்தான் வேதம் நித்திரை பண்ணுகிறவர்கள் என்று சொல்லுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், லாசரு மரித்து போன உடனே தன்னுடைய சீஷர்களிடத்தில் இயேசு சொல்லுகிறார், நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையாக இருக்கிறான் என்று மரணத்தை குறித்து சொன்னார். ஆனால் சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவன் நித்திரையாக இருந்தால் எழுந்திருப்பானே என்று. ஸோ பைபிள் நித்திரை என்பதை மரணத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறது, தூங்குவதை பற்றி சொல்லவில்லை. தூங்குவதென்றால் நம்முடைய நாட்டிலே உறங்குவது. இதே இது நீங்கள் இலங்கைக்கு போவீர்கள் என்றால் தூங்குவதென்றால் தூக்கில் தொங்குவது என்ற அர்த்தம். எனவே பைபிள் அங்கே நித்திரை என்று சொல்லுவது படுத்து தூங்குகிற நித்திரை அல்ல, மரணம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களில் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், அப்படின்னா மீண்டும் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும், ஜீவன் என்றால் வாழ்க்கை தானே, வாழ்வு தானே. அப்ப சிலர் மறுபடியும் ஒரு வாழ்க்கை அடைவார்கள், மறு ஜென்மம் அடைவார்கள். சிலர் தான் எப்படி நித்திய ஜீவனுக்கு, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்கள் மறுபடியும் மறு ஜென்மம் அடைவார்கள். சிலர் என்ன செய்வார்களாம், நித்திய நிந்தைக்கும், நிந்தை என்றால் அவமானம், இகழ்ச்சி, விழித்து எழும்புவார்கள். இது தானியேலின் புத்தகத்திலே சொல்லப்பட்டதான காரியம். அப்ப பைபிள் என்ன சொல்லுது, மரித்த பின்பு உன்னுடைய வாழ்க்கை அத்தோடு கூட முடியவில்லை, மறு ஜென்மம் ஒன்று இருக்கிறது. ஆனால் 7 ஜென்மம் அல்ல, மரணத்துக்கு பின்பாக ஒரே ஒரு ஜென்மம் இருக்கிறது. அது கடவுளோடு வாழக்கூடிய நித்திய ஜீவனா அல்லது பேய்களோடு வாழக்கூடிய நித்திய நரகமா? இதை முடிவு செய்வது நம்முடைய மரணத்துக்கு பின்பு நிகழ்வதல்ல, மரணத்துக்கு முன்பாகவே நாம் எப்படி வாழ்கிறோம், தேவனோடு வாழ்கிறோமா, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறோமா, தேவனுடைய சொற்படி வாழ்கிறோமா என்பதில் தான் இருக்கிறது. இப்பொழுதும் பாருங்கள், நம்மை சுற்றிலும் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனாவுடைய தாக்கம் ஒவ்வொருவரையும் தாக்கி கொண்டிருக்கிறது, யாரையும் விட்டு வைக்கவில்லை. அநேகர் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மரண பயம் மனிதனுக்கு வருகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் இருக்க வேண்டும். ஒருவேளை என் ஜீவன் போவது தேவ சித்தமாக இருக்கும் என்றால் என் வாழ்க்கை முடியவில்லை, இந்த சரீரம் அழிய போகிறது, என் வாழ்க்கை மறு ஜென்மத்தில் தொடரப்போகிறது என்கிற ஒரு உண்மை தெரிய வேண்டும். அப்படி அந்த உண்மை உங்களுக்கு தெரியுமானால் இந்த ஜென்மத்தில் இருக்கும்போதே அந்த ஜென்மத்துக்குரிய ஆயத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த வியாதி, இந்த வைரஸ் தாக்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் எதற்கு ஆயத்தப்பட வேண்டும் தெரியுமா? மறு ஜென்மத்தில் நம்மை ரட்சித்த தேவனோடு வாழ்வதற்கு அதற்குரிய ஆயத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். வைரஸ் நம்மளை தாக்குதோ தாக்கலையோ அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஆனால் நம்முடைய இரட்சகர் மறு ஜென்மம் ஒன்றை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த மறு ஜென்மத்தில் நாம் அவரோடு கூட வாழ வேண்டாமா? அதற்குரிய ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்ப வரப்போவது இல்லை என்றார். அதாவது பத்சேபாளோடு தவறான உறவு கொண்டபடினால் ஒரு பிள்ளை பிறந்தது. ஆண்டவர் அந்த பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு மிகவும் கேவலமாய் கிடந்தது. ஆண்டவரிடத்தில் அந்த பிள்ளையை காப்பாற்றும்படியாக உபவாசிக்கிறார். ஆனால் பிள்ளை செத்து போய்விட்டது. இப்போ இந்த செய்தியை சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள். அவர்கள் பேசுகிற தோரணையை பார்த்த உடனே பிள்ளை செத்து போயிட்டா என்று கேட்கிறான். ஆம் என்று சொல்லுகிறார்கள். உடனே அதுவரை சாப்பிடாதவன் இப்பொழுது சாப்பிடுகிறான். எல்லாருக்கும் ஒரு கேள்வி, பிள்ளை வியாதியா இருக்கும்போது சாப்பிடாம உபவாசம் இருந்தீங்க, இப்போ பிள்ளை செத்து போயிடுச்சுன்னு உடனே சாப்பாடு கேட்குறியே, இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்கும்போது சொல்லுகிறான், பிள்ளை செத்து போய்விட்டது, இனி நான் ஒன்றும் செய்ய முடியாது, அதை என்னிடத்துக்கு மறுபடியும் கொண்டு வர முடியாது, ஆனால் நான் அதனிடத்துக்கு போவேன். அப்படி என்றால் தாவீது கொண்டு தெரிகிறது, இதற்கு பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில நாங்கள் சந்திப்போம் என்பது. ஸோ பழைய ஏற்பாட்டில் மறு ஜென்மத்தை பற்றி தானியேலும் சொல்லுகிறான், தாவீதும் சொல்லுகிறான். புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில், புதிய ஏற்பாட்டில் நாம் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம்.
இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசுவை சிலுவையிலே அடித்த போது அவரது வலது பக்கத்தில் ஒரு கல்லணையும் இடது பக்கத்தில் ஒரு கல்லணையும் அறைந்தார்கள். எல்லாரும் இயேசுவை நிந்தித்தார்கள். நீ தேவனுடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, அநேகரை நீ ரட்சித்தாயே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள உனக்கு திராணி இல்லையா என்று கேட்டார்கள். ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன், இயேசு திராணியற்றவர் போல் தொங்கினது உண்மைதான். ஆனால் அவர் நினைத்திருந்தால் அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருக்க முடியும். ஆனால் பிசாசை எதிர்க்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதற்காக முழு உலகத்தினுடைய மக்களுடைய பாவத்தினுடைய பிராயச்சித்த பலியாக ஆண்டவர் மாழ்வதற்கு தான் மனிதனாகவே வந்தார். எல்லா மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டியாக வந்தார். எனவே அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கிறார். அப்பொழுது எல்லாரும் இகழ்வது போல அந்த சிலுவையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கள்ளனும் இகழ்கிறான். அதிலே ஒருவன் சொல்லுகிறான், நாம் தவறு செய்தோம், நியாயப்படி நாம் தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவர் ஒரு தவறும் செய்யவில்லை, நீ ஏன் அவரை நிந்திக்கிறாய் என்று சொல்லிவிட்டு பின்பு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது. அப்போ இந்த கள்ளனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தெரியுமா? மரணத்தோடு வாழ்க்கை முடிவதல்ல, இதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இவர் ஆண்டவர், இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இப்பொழுது என்னுடைய தவறை நான் உணர்கிறேன். நான் தவறு செய்தபடினால்தான் இந்த சிலுவை தண்டனை எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இவர் தவறு செய்யாமல் சிலுவையில் அறையப்படுகிறார் என்றால் இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, இவர் தேவனுடைய குமாரன். எனவே மறு ஜென்மம் ஒன்று உண்டு, அதில் அவரோடு நான் வாழ வேண்டும் என்கிற ஆசை. அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது. அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இதுவரை மரணத்துக்கு பின்பு உள்ள வாழ்க்கையை பற்றிய ஒரு அக்கறையே இல்லாமல் வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் என்னென்னமோ நடக்குதுப்பா, யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் எப்போ நான் மரித்தாலும் உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும், அதற்கு இந்த பூமியில் நான் ஆயத்தமாக இருக்கணும், என்னை நினைத்தருளும் என்று கேட்பீர்களா? உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் மனிதனை நரகத்துக்கு கொண்டு போகும். மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் நிச்சயமாய் தண்டனை உண்டு. புருஷனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பெற்றோருக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் ரகசியமாய் நீ செய்கிற பாவத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அன்பே உருவான தெய்வம் நாம் யாரும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். மறு ஜென்மத்தில் பிசாசுகள் இருக்கிற நரகத்துக்கு மனிதன் போய்விடக்கூடாது என்பதற்காக, மறு ஜென்மத்தில் நாம் அவரோடு வாழ்வதற்காகத்தான் பாவத்தினுடைய சம்பளமாகிய அந்த மரண தண்டனையை தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கண்பான சகோதரனே, சகோதரியே, இன்னும் உன் பாவம் மன்னிக்கப்படாமல் நீ பழைய பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாயானா, உன்னுடைய பாவத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானா, இன்றைக்கு மனம் திரும்பு. இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை மன்னிக்க அழைக்கிறார். இயேசு உன்னை நித்திய ஜீவனுக்கு அழைக்கிறார். இன்னைக்கு மனம் திரும்புவாயா? அந்த கள்ளன் கடைசி நேரத்தில் மனம் திரும்பினான். சாவதற்கு முன்பாக அவன் மனம் திரும்பினான். இன்றைக்கு அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். சாவு எப்படி வரும், எப்போ வரும், என்ன யாருக்கு தெரியாது. இன்னும் 10 வருஷம் கூட நீங்க வாழலாம், 50 வருஷம் கூட வாழலாம், நல்லா நீங்க வாழணும். ஆனா சாவுங்கிறது ஒரு நாள் வரும். அது எப்பன்னு தான் தெரியல. வருவதற்கு முன்பாக சாவை சந்திக்கும் முன் இயேசுவை சந்திக்க வேண்டும். இயேசுவை சந்திக்க வேண்டும். இந்த சிலுவை கள்ளன் மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அறிந்து கொண்டான். எனவே தான் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு இருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் சாக போறான். நல்ல கவனிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சிலுவை கள்ளன் சாக போகிறான், இயேசுவும் சாக போகிறார். ஏன்னா வந்து பார்க்குறோமா, கால் எலும்பை முறிக்கிறாங்க. ஆனால் இயேசுட்ட வரும்போது அவர் ஏற்கனவே செத்துட்டார், கால் எலும்பை முறிக்கலை. அப்புறம் அந்த சிலுவை கள்ளன் செத்து விடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்பா, நீ அந்த மறு ஜென்மத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வோடு நீ என்னிடத்தில் ஜெபித்தாய் அல்லவா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு நீ சாக போறங்கிறத உலகம் பார்க்குது. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா? என்கிட்ட நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதுனால, உன்னுடைய பாவத்தை என்னிடத்தில் அறிக்கை பண்ணியிருந்ததுனால நான் உன்னை எப்படி பார்க்குறேன்? உலகமெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ சாக போறாங்கிறத பார்க்குது. நான் உன்னை எப்படி பார்க்குறேன் தெரியுமா? இன்றைக்கு நான் மரித்தாலும் பரதேசில் இருக்க போறேன்,
நீயும் என் கூட பரதீசில் இருப்பாய். இறப்பான் என்று உலகம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் நீ இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய கண்களுக்கு முன்பு அநேகர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இறப்பதற்காக மட்டும் பிறக்கவில்லை, தேவனோடு இருப்பதற்காகவும் நாம் பிறந்திருக்கிறோம். எனவே சிலுவை கள்ளனுக்கு தெரிந்தது மறுஜென்மம், மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். நியாய தீர்ப்புல நீ நிரபராதிங்கிற ஒரு தீர்ப்பு கிடைச்சதுன்னா நான் தேவனோடு வாழ போறேன் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நியாய தீர்ப்புல நீ நிரபராதிங்கிற ஒரு தீர்ப்பு கிடைச்சதுன்னா நான் ஆண்டவரோட வாழ்வேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்க போகுது. தானியேல் சொன்னான், சிலர் நித்திய ஜீவனுக்கு எழும்புவார்கள் என்று. தாவீது சொன்னான், நான் அதனிடத்துக்கு போவேன் என்று சொன்னான். ஒரு உறுதி, அடுத்த ஜென்மம் உண்டு, அது ஆண்டவரோடு வாழ்வது. இல்லாவிட்டால் பாவத்தில் வாழ்ந்தால் நரகம். சிலுவை கள்ளனுக்கு தெரிந்தது இதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்று. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லுவதை கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்கிறார். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு மறு ஜென்மம் உண்டு என்று தெரிகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்பு. இயேசு வரப்போகிறார். வந்தாருன்னா உயிரோடு அப்படியே போயிடுவோம். அவர் வர்றதுக்கு முன்னாடி செத்துட்டோம்னா அவர் வரும்பொழுது எழுந்து போவோம், நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு போவோம். யோசிச்சு பாருங்க. பவுலுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இந்த உலகம் என் வாழ்க்கை அல்ல, இந்த உலகத்துக்கு பின்பு எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. இன்னைக்கு உலகத்தில் இருக்க மக்களுக்கு மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு, அது தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே தான் அவங்க அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாங்கிறாங்க. ஆனால் இந்த நாளிலேயே இப்பொழுதே அதை நாம் தீர்மானிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு என்னோடு கூட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 29லிருந்தே வாசிக்கிறேன். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே, நல்ல கவனிங்க, இம்மையிலே என்றால் இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் வாழும்போது அதிகமானவைகளையும், இப்போ எதெல்லாம் விட்டோமோ அதிகமானவைகள் அப்படின்னா அர்த்தம் மனைவியை விட்டவனுக்கு நிறைய மனைவி கிடைக்குன்னு அர்த்தமா? அப்படி அல்ல. ஆண்டவருக்காக பல காரியங்களை விடுகிறோமே, அது அதிகமாக நமக்கு கிடைக்கும் என்பதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவன். இந்த மறுமை என்பதுதான் மறு ஜென்மம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இதே காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். இந்த இடத்துல ஆண்டவர் மறு ஜென்மம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
லூக்கா எழுதும்போது மறுமையிலே என்று எழுதுகிறார். ஆனால் மத்தேயு எழுதும் பொழுது மறு ஜென்மம். இதை பார்த்து கொண்ட அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, அடுத்த ஜென்மத்தில் நீ எப்படி பிறக்க போறங்கிறது முக்கியம் இல்லை. ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லட்டா, அடுத்த ஜென்மத்தில் தேவ ராஜ்யத்தில் இருக்க வேண்டுமானால் இந்த பூமியில் இருக்கும்போதே 2வது முறை நீங்கள் பிறக்க வேண்டும், மறுபடி பிறக்க வேண்டும். நிக்கதேமுடைய ஆண்டவர் சொன்னார், மறுபடி பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பரலோகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறதுனால நான் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்தை பற்றிய பிரசங்கம் கேட்கறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம்னு ஒன்று இருக்குங்கிறத நம்புறதுனால போக முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறுவதற்கு மறுபடி பிறக்க வேண்டும். மறுபடி பிறத்தல் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தின் இரட்சகர், பாவத்தில் என்னை மீட்டெடுக்கக்கூடிய மீட்பர். என்னுடைய பாவத்துக்காக மரித்தார். நான் ஒரு பாவி, பாவத்திலே வாழ்வையானால் நான் நரகத்துக்கு போய்விடுவேன். எனக்கு ஒரு விமோச்சனம் தேவை. அது இயேசுடைய இரத்தத்தில் தான் உண்டு என்பதை அறிந்து அதை இரட்சிப்பு என்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு என் பாவத்தை அறிக்கையிட்டு நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். புரியுதா உங்களுக்கு? சிம்பிளா சொல்லணும்னா, என் பாவத்தை இயேசுட்ட அறிக்கை பண்ணிட்டு, ஆண்டவரே உங்க இரத்தத்தால் என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, இயேசு மன்னிக்கும் போது என் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. அதுதான் நான் மறுபிறப்பு அடைகிற அனுபவம். இதை பார்க்குற உங்களுக்கு இருக்காது? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உனக்கு உண்டா? உன் அக்கிரமம் நிச்சயம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உண்டா? உன் உள்ளத்திலே மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்கிற உறுதி இருக்கிறதா? அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன் என்கிற அனுபவம் இருக்கிறதா? பணம் இல்லை என்று கவலைப்படுகிறாயே, வேலை இல்லை என்று கவலைப்படுகிறாயே, நல்ல வீடு இல்லை என்று கவலைப்படுகிறாயே, ஐயோ அவங்கள போல நான் இல்லைன்னு கவலைப்படுறாயே, ரட்சிப்பை குறித்து என்றைக்காவது கவலைப்பட்டு இருக்கிறாயா? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த எபிரேயர் நிருபத்துக்கு முன்பாக இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இயேசுட்ட பாவத்தை அறிக்கை செய்த அந்த கள்ளனுக்கு அன்றைக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பாவத்திலே வாழ்ந்த பாவியான மனுஷன் சகேயு, அவனுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசு ஆசைப்பட்டார். இவன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். இயேசு அவனுடைய வீட்டுக்கு போக ஆசைப்பட்டார். இயேசுவோடு கூட போய் கொண்டிருக்கும்போது எல்லாரும் சொல்றாங்க, பாவியான மனுஷனுடைய வீட்டில் போய் தங்க போறாருன்னு. உடனே அவன் நின்று சொல்லுகிறான், ஆண்டவரே நான் அநியாயமா வாங்கினதெல்லாம் திரும்ப கொடுத்துட்றேன், என் சொத்துல பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துறேன்னு சொல்லும் போது ஆண்டவர், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுதான் மனம் திரும்பும் பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அவன் ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டான். நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ரட்சணிய நாள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்படி சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, தண்டனை உண்டு. ரட்சிப்பை குறித்து கவலைப்படுகிறாயா? நான் ரட்சிக்கப்படலைங்கிற கவலை உனக்கு இருக்கா? இன்னும் சாராயத்தை குடிக்கிற சகோதரனே, புகைப்பிடிக்கிற சகோதரனே, சண்டை போடுகிற சகோதரனே, பகை, வைராக்கியங்கள், பிரிவினைகள் இவைகளை மனதில் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே, ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு கவலை உனக்கு இருக்கா? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் உங்களுக்காக அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பணம் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்பேஸ்ல கூட போய் நீங்க அங்க தங்கலாம். இன்னைக்கு எலன் மாஸ்க் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா விண்வெளியில வீட்டில் போய் நீங்க வாழலான்ட்டு. ஆனா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் இயேசுனுடைய இரத்தத்தால கழுவப்படாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக.
தானியேல் சொன்னான் மறு ஜென்மத்தை பற்றி, தாவீது சொன்னான் மறு ஜென்மத்தை பற்றி, சிலுவை கல்லன் சொன்னான் மறு ஜென்மத்தை பற்றி, பவுல் சொன்னார் மறு ஜென்மத்தை பற்றி, இயேசுவும் சொன்னார் மறு ஜென்மத்தை பற்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 விதமான பாவம் உண்டு. ஒன்று ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம். ஜென்ம பாவம் என்றால் என்ன? நம்முடைய மூதாதையர்கள் செய்த அந்த பாவம் நம்மை தொடர்ந்து தலைமுறையாக தொடரக்கூடியது. இதற்கு உதாரணம் ஆதாம், நம்முடைய முப்பாட்டன். அந்த ஆதாம் செய்த பாவத்தினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள் என்று ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாம் பாவம் செஞ்சபடினால்தான் இன்றைக்கு முழு மனுக்குலமும் பாவத்தில் இருக்கிறது. சங்கீதம் 51:6 தாவீது சொல்றான், இதோ என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று. அப்ப பிறக்கும் போதே ஒரு மனிதன் பாவத்தில் பிறக்கிறான். அது ஜென்ம பாவம். கர்ம பாவம் என்பது மனிதன் குடிப்பது, வெறிப்பது, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை என்று செயல் வடிவிலே நாம் செய்யக்கூடிய பாவம். சிலர் சொல்லாங்க, நான் யாருக்கு எந்த தீங்கு செஞ்சதில்லை, யாருக்கும் எந்த கொடுமையும் செஞ்சதில்லை, கெடுதலும் செஞ்சதில்லை, இவர் ரொம்ப தங்கமான மனுஷங்க, நல்ல மனுஷங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்ல மனிதர்கள் தான். அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சன்மார்க்கர்கள் என்று. அவர்கள் செயல் வடிவிலே பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் ஜென்ம பாவம் என்று அவர்களுக்கு ஒன்று உண்டு. அந்த ஜென்ம பாவம், கர்ம பாவம், இந்த 2 பாவத்துக்கும் தண்டனை உண்டு. இந்த 2 பாவத்திலையும் நீங்க தப்பிக்கணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஜென்ம பாவத்தை ஸ்டாப் பண்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்க அப்பா பயங்கரமான குடும்பக்காரனா இருந்து, கொலைகாரனா இருந்து, பயங்கரமான ஆளா இருந்திருக்கலாம். அந்த பாவம் உங்களை தொடரும் என்பது உண்மைதான். ஆனா நீங்க இயேசுட்ட வந்துட்டா, இயேசுடைய ரத்தத்துக்குள்ள வந்துட்டா, அந்த தலைமுறை சாபம் முறியடிக்கப்படுகிறது. நீங்கள் அந்த ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறீர்கள். கர்ம பாவம் செய்யாமல் இருந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும், இயேசுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க பாவம் செஞ்சிடக்கூடாது. எனவே கர்ம பாவம் செயல், இதைத்தான் சிலுவை கல்லன் சொன்னான். நாம் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்த செய்கைகளுக்கு தக்க தண்டனையை அடைகிறோம். இந்த தண்டனை அடையாமல் இருக்குன்னா பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுவிடத்துல வந்தா அவர் அந்த மறு ஜென்மத்திலே நம்ம ஏற்றுக்கொள்வார். யோசித்து பாருங்க. இங்கே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொத்து கொத்தா மக்கள் சாகிறார்களே நம்முடைய கண்களுக்கு முன்பாக. நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல, எல்லா தேசத்திலும் ஜனங்கள் கொத்து கொத்தாய் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். மறு ஜென்மத்தில் எங்கே போகிறார்கள்? உங்களுக்கு எனக்கும் தெரியும். சத்தியத்தை அறிந்தபடினால் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் கழுவப்படாத யாராயிருந்தாலும் நியாய தீர்ப்பிலே நரக தண்டனை அடைவார்கள். ஏனென்றால் இயேசுடைய இரத்தம் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்து தான் பாவத்துக்காக உயிரை கொடுத்து பாவ மன்னிப்பை நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் கழுவப்படாம யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு முழு உலகத்திலும் கொரோனாவில் மரிக்கிறவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களா? அவர்களுக்கு சத்தியம் தெரியுமா? யோசித்து பாருங்கள். போன வாரத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே அவங்க சாவதற்கு முன்பாக தரிசனத்திலேயாவது உங்களை தரிசிக்கணும்ப்பா, இயேசுதான் மெய்யான தெய்வங்கிறத அவங்க அறிந்து கொள்ளணும். இப்படி நாம் சுவிசேஷத்தை சொல்லும் போதுதான் மக்கள் நாம் மதத்தை பரப்புகிறோம் என்று நம்மை தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே இன்னைக்கு கொத்து கொத்தா மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க, நித்திய நரகத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்காங்களே. பரிசுத்தவான்கள் ஒருவேளை இந்த கொரோனால செத்தா கூட அவங்க எங்க போறாங்க? மறு ஜென்மத்தில் தேவனோடு வாழ்வதற்கு போகிறார்கள். இந்த உலகத்தில் நமக்கு பிரிவுதானே தவிர நிரந்தரமான பிரிவு அல்ல. ஸ்தோத்திரம். மறு ஜென்மத்தில் நம்ம எப்படி இருப்போம்? இந்த உலகம் சொல்லுது, அடுத்த பிறவில நீ நாயா இருப்ப, நரியா இருப்ப, பேயா இருப்ப, மாடா இருப்ப, பன்னியா இருப்ப அப்படின்லாம் சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா மறு ஜென்மத்தில் எப்படி இருப்போம்? இந்த மறு ஜென்மங்கிறத விசுவாசிக்காத சிலர் வந்து இயேசு கிட்டத்தில் கேட்டாங்க, சதுசேயர்கள். ஆண்டவரே, ஒருவன் ஒரு மனைவியை கல்யாணம் முடிச்சு பிள்ளை இல்லாமல் செத்து போயிட்டான்னா அவன் தம்பி இவளை கல்யாணம் முடிச்சு இவளுக்கு பிள்ளை கொடுக்கணும், சந்தானம் கொடுக்கணும்னு மோசே எழுதி வச்சிருக்காரு. எங்கள் ஊரில் 7 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தனா செத்து போக போக 7 பேர் இவளை கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கடைசியில் அவளும் செத்துட்டா. இந்த உயிர்த்தெழுதல் உண்டு, மறுஜென்மம் உண்டுங்கிறீங்களே, இந்த மறுஜென்மத்தில் இவ யாருக்கு மனைவியா இருப்பா? 7 பேரையும் கல்யாணம் முடிச்சிருந்தாளே அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்றார், நீங்கள் தேவனுடைய வாக்கியங்களை தவறாய் புரிந்து கொள்கிறீர்கள். மறு ஜென்மத்தில் இங்க இருக்க மாதிரி உறவு அங்க இருக்காது, அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம்
36 அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்திலே இதே காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது 30 வசனத்தில், 22 அதிகாரம் 30 வசனத்தில், உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவ தூதரை போல இருப்பார்கள். அப்ப மறு ஜென்மத்தில் நம்ம யாரா இருக்க போறோம்? தேவ தூதர்களை போல. தேவதூதர்கள் எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க. பிள்ளைகளை கொஞ்சம் போது என்ன சொல்றாங்க? ஏஞ்சல் மாதிரி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருன்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் ஏஞ்சலை பார்த்தது கிடையாது, ஆனால் நமக்கு ஒரு கற்பனை என்னன்னா ஏஞ்சல்னா அழகா இருப்பாங்கன்னு. அப்போ மறு ஜென்மத்தில் அழகாக ஏஞ்சலை போல நீங்க இருப்பீங்க. அது மட்டும்தானா? இல்லை. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3 அதிகாரம், 1 யோவான் புத்தகம் 3 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2 வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தானே, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டோமே, தேவனை போலவே இருப்போம். தேவனா இருக்க மாட்டோம், தேவனை போல. அப்பா மாதிரியே பிள்ளை இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்ப பரலோகத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரோ அவரை போன்ற சாயலில் நாம் இருப்போம். எனவே நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். மறு ஜென்மம் உண்டு, 7 ஜென்மம் அல்ல. ஆனால் மரித்த பின்பு நியாய தீர்ப்பில் தான் மறு ஜென்மத்தில் நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று தெரியும். ஆரம்பத்தில் நான் சொன்ன வசனம், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தரும் தப்ப முடியாது. ரட்சிக்கப்படலைங்கிற கவலை இருக்கா சகோதரனே? ரட்சிக்கப்படலைங்கிற கவலை இருக்கா சகோதரியே? இன்னும் பாவத்திலே வாழ்வதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஆண்டவரே, மரணத்தை பார்த்து நான் பயப்படலை, ஆனால் மரணத்துக்கு பின்னாடி மறு ஜென்மத்தில் 2வது மரணத்துக்குள்ள நான் போயிடக்கூடாதுப்பா, என்னை ரட்சிக்க மாட்டீங்களான்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த கொரோனாவுக்கு பயப்படுற பயம் பாவத்துக்கு பயப்படுறதுல இருக்கா உங்களுக்கு? தேவனுக்கு பயப்படுறீங்களா? ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டா நரகத்துக்கு போயிடுவேனேங்கிற பயம் உங்களுக்கு இருக்கா? கொரோனா வந்தால் என்ன செய்யும்? உயிர் எடுக்கும். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கள். சரீரம் இந்த உலகத்தில் செத்தாலும் இந்த ஆத்மா நித்திய நரகத்திலே போய் செத்து விடக்கூடாது, அங்கே போய் அது தண்டனை அடையக்கூடாது. அதுக்கு தான் இயேசு உயிரை கொடுத்தார். எனவே மறு ஜென்மம் உண்டு, மறு ஜென்மத்தில் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை உண்டு, பிசாசோடு வாழ்கிற வாழ்க்கை உண்டு. நம்ம எங்கே போகிறோம் என்பதை இந்த பூமியிலேயே நிர்ணயிக்க வேண்டும். அப்படி நிர்ணயிப்பது என்னுடைய மறுபிறப்பு. ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் நான் வாழக்கூடாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு ரட்சணிய நாள், இப்பொழுதே அனுகிரக காலம். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. உலகமே மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், மரணத்துக்கு பின்பு இருக்கிற அந்த மறு ஜென்மத்தில் நான் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்கிற பயம் நமக்குள்ளே வரட்டும். இயேசு இன்று வருவாரனா அவரோடு கூட நாம் இருப்போம். அந்த சிலுவை கள்ளனுக்கு அது தெரிஞ்சது. உலகம் நான் மரிக்கிறதை பார்க்க போகிறது, ஆனால் மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நான் கண்டுகொண்டேன். அதனால தான் ஆண்டவர்கிட்ட சொன்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது என்னை நினைத்தருளும் என்று. உலகம் அவனை எப்படி பார்த்துச்சு? இன்னைக்கு அவன் சாக போறான்னு. ஆனா இயேசு எப்படி பார்த்தார்? இன்னைக்கு என் கூட இருக்க போற. உலகத்தின் பார்வையிலே சாவு, ஆண்டவருடைய பார்வையில அடுத்த ஒரு ஜீவன். சகோதரனே சகோதரியே, அந்த ஜீவனுக்கு ஆயத்தமாகி விட்டீர்களா? இன்று மரித்தால் எங்கு போவாய்? என்று மரித்தால் எங்கு போவாய்? மரணத்தை குறித்து உலகமே பயந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் உங்களை பயமுறுத்துவதற்காக இந்த செய்தியை கொடுக்கவில்லை. படுக்கையில் இருந்த என்னிடத்தில் ஆண்டவர் பேசி இந்த வசனங்களை எல்லாம் டிக்டேட் பண்ணுவது போல எனக்கு தொடர்ந்து பேசி கொண்டிருந்தபடினா இந்த செய்தியை கொடுக்கிறேன். ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் கொடுக்கிறார். உங்களை ஆறுதல் படுத்த வேண்டிய நேரம் எனக்கு தெரியும், உங்களை தைரியப்படுத்த வேண்டிய நேரம் இது எனக்கு தெரியும். ஆனால் மக்கள்
மறு ஜென்மத்தை குறித்த ஒரு அக்கறை இல்லாமல் வாழ்ந்து இந்த கொரோனாவுக்கு மட்டும் பயந்து பயந்து வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையே. நீ நரகத்துக்கு பயப்படணும் அல்லவா? நரகத்துக்கு போகாம இருக்குன்னா நீ தேவனுக்கு பயப்படணும் அல்லவா? ரட்சிப்பை குறித்த கவலை இருக்கிறதா? நல்ல பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் சபை மக்கள் அத்தனை பேரும் மறு ஜென்மத்தில் உம்மோடு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் நாங்கள் வாழ்கிறோம் என்பதை விட இந்த உலகத்தில் வாழும்போதே தேவனோடு வாழ்வதற்குரிய ஆயத்த வேலைகளிலே நாங்கள் மும்முரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு வாழட்டும். ஆண்டவரே, இந்த மரணத்துக்கு பின்பு உங்களோடு வாழணும்னு ஆசைப்படுற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. அங்க வந்து வாழ்றதுக்கு முன்னாடி இங்கேயே உங்களோடு வாழக்கூடிய அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்க. ஒவ்வொரு நாளும் எழுந்து உங்களோட பேசி உங்களை துதிச்சு உங்களை ஆராதிச்சு உங்க வழிகளில் நடந்து உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய கிருபைகளை தருவீராக. நியாய தீர்ப்பை குறித்து நாங்கள் கவலை இல்லாமல் தைரியமாய் இருக்கணும். நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் தைரியமாய் வாழ்வதற்கு உங்களுடைய அன்பு எங்களிடத்தில் பூரணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருவரைக்கும் என்னிடைக்கு தங்கியிருப்பதாக, ஆமென். சபை மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. தயவு செய்து முன்பு ஜெபித்தது போலவே நீங்கள் உங்களுடைய தொலைபேசி இணைப்பில் உங்கள் குழுவில் இணைந்து ஜெபியுங்கள். வார நாட்களில் நேரம் எடுத்து சபையில் வந்து நீங்கள் ஜெபியுங்கள். வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய குழு ஜெபத்தை நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். தனி ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்துக்காக ஜெபித்து கொண்டே இருங்கள். God bless you.